புதைந்து கிடந்த எங்கள் நாகரிகத்தை அகழ்வாராய்ச்சி மூலம் வெளிக்கொண்டு வந்தார்கள். கீழடி நாகரிகம் வெளியில் வர வர தமிழர் நாகரிகத்தின் மற்றும் ஒரு தொன்மையை உலகமே அறிய தொடங்கியது. கீழடி தொடர்பாக AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட வீடியோவை திமுக வெளியிட்டுள்ளது. இந்திய தொல்லியல் வரலாற்றை மாற்றி எழுதியது கீழடி என குறிப்பிட்டு திமுக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. உயர்வான நகர நாகரிகம் உலகுக்கே தெரிய வந்தது. தமிழ் எழுத்துக்களின் காலம் கிமு 300 என அனைவரும் நினைத்திருந்த நிலையில் கிமு 600 என எங்கள் கீழடியால் மாற்றியம் ஆய்வு செய்யப்படவும் கொண்டாடப்படவும் காத்திருக்கும் கடந்த காலம் என்றும் உலகிற்கு தமிழ்நாட்டின் பங்களிப்பு தொடர்பான வாழும் சாட்சி என்றும் திமுக குறிப்பிட்டுள்ளது. நாட்டு ஆய்வகங்கள் எங்கள் கீழடியின் தொன்மத்தை அங்கீகரித்தன. இத்தனை சிறப்புகளை கொண்ட எங்கள் கீழடியை உலகமே உற்று கவனிக்கிறது. கீழடி வெறும் வரலாறு அல்ல என்றும் அது ஒரு பாரம்பரியம் என்றும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீட் தேர்வை முதல் முறையாக எழுதியவர்களை விட 2-3 முறைக்கு மேல் எழுதியவர்களுக்கு மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்க அதிக வாய்ப்பு கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கான முதல்கட்ட கலந்தாய்வு வரும் 30ஆம் தேதி தொடங்குகிறது. அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள இடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக பெறப்பட்ட நிலையில் 72,473 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இது கடந்த ஆண்டை விட 29,680 விண்ணப்பங்கள் கூடுதலாகும். அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர விண்ணப்பித்தவர்களில் 39,853 மாணவ மாணவிகளுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் நீட் தேர்வை 2 முறைக்கு மேல் எழுதியவர்களுக்கு மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்க அதிக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. முதல் முறையாக நீட் தேர்வு எழுதியவர்களில் 12,354 பேர் மட்டும் தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். 2வது முறை நீட் தேர்வு எழுதியவர்கள் 15,119 பேரும் 3வது முறை நீட் தேர்வு எழுதிய 8,381 பேரும் தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். 4வது முறையாக எழுதிய 3,999 பேரும் 5 முறைக்கு மேல் தேர்வு எழுதிய 362 பேரும் மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். 7.5 விழுக்காடு உள்ஒதுக்கீட்டில் 859 பேர் தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். இதன் மூலம் நீட் தேர்வை முதல் முறை எழுதியவர்களுக்கு மருத்துவம் படிக்கும் வாய்ப்பு குறைவாக இருப்பது தெரிய வந்துள்ளது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும் எனவும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகளில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிக்கு செல்வதை மீனவர்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதகையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. காற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் மின்கம்பங்கள் ஆட்டம் கண்டதால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கொடைக்கானலிலும் மிதமான மழை பெய்த நிலையில் மழையில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏழையில் படகு சவாரி செய்தனர். இதேபோல திண்டுக்கல் நகர் பகுதி, பூதிபுரம், தாடிக்கொம்பு உள்ளிட்ட இடங்களும் மழையால் குளிர்ந்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான பேரூர், மாதம்பட்டி, ஆலந்துறை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பொழிந்தது. இதேபோன்று தேனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் விட்டுவிட்டு பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேட்டூர் அணையிலிருந்து 75,000 கன அடி வரை நீர் திறக்க வாய்ப்பிருப்பதால் காவிரி கரையோர மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதனால் அணையின் அதிகபட்ச உயரமான 120 அடியை நீர்மட்டம் எட்டியுள்ளது. நேற்று இரவு நீர் திறப்பு வினாடிக்கு 35,000 கன அடியிலிருந்து வினாடிக்கு 45,000 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. நீர்மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 18,000 கன அடி தண்ணீரும் 16 கண் மதகு வழியாக 27,000 கன அடியும் திறக்கப்பட்டிருப்பதாக நீர்வளத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு தொடர்ந்து அதிகரிப்பதால் உபரி நீர் திறப்பு படிப்படியாக 75,000 கன அடி வரை அதிகரிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளனர். இதனால் காவிரி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோரங்களில் தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு அரசின் சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் நடைபயணம் மேற்கொண்டு வரும் அன்புமணி 2வது நாளாக நேற்று செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் பயணம் மேற்கொண்டார். பின்னர் கூட்டத்தில் உரையாற்றிய அன்புமணி, கர்நாடகா, தெலங்கானாவைப் போல தமிழ்நாட்டில் மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதில் என்ன சிக்கல் என கேள்வி எழுப்பினார். ஆக இவ்வளோ மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க, நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம முதலமைச்சருக்கு மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ. முன்னதாக அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் தவறு செய்துவிட்டதாக ராகுல் காந்தி கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஆட்சியை இழந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு ராகுல் காந்தி உணர்ந்த தவறை பதவியில் இருக்கும்போதே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உணர வேண்டும் எனவும் கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து சந்தேகம் இருந்தால் விவாதத்திற்கு தயார் எனவும் முதலமைச்சரோ அமைச்சர்களோ விவாதத்திற்கு வரலாம் எனவும் அன்புமணி அழைப்பு விடுத்துள்ளார். சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் ஈரோட்டில் 500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் உண்ணாவிரதம் இருந்தனர். அப்போது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்றிடுக. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பாக இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பாக போராட்டம் நடைபெற்றது. அப்போது 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதேபோல சேலம் கோட்டை மைதானத்தில் இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இன்னும் 3 நபர்கள் குழு அமைக்கப்பட்டு அதற்கான தகவல் 3 மாதத்திலே தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2.5 வருடங்கள் ஆகியுமே இன்னும் அதற்கான குழு எந்த அறிவிப்புமே தெரிவுபடுத்தினதா இல்லை. கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்த இருப்பதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் 400 கோடி ரூபாய்க்கு இரிடியம் விற்பனை செய்ய முயன்ற கும்பலை மாறு வேடத்தில் சென்று காவல்துறையினர் கைது செய்தனர். நெய்வேலியில் ஒரு கும்பல் இரிடியம் விற்பனையில் ஈடுபட முயற்சி செய்வதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து இரிடியம் விற்பதாக கூறி வந்தவர்களை காவல்துறையினர் கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் காவல்துறையினர் மாறு வேடத்தில் அந்த கும்பலிடம் இரிடியம் வாங்க வந்தவர்களைப் போல பேச்சு கொடுத்தனர். இரிடியத்தை பார்க்க வேண்டும் என்றால் முன்பணம் தர வேண்டும் என அந்த கும்பல் நிபந்தனை விதித்ததாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து பேரம் பேசியபடி 25 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்காக திட்டமிட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மாறு வேடத்தில் சென்றனர். இதனை நம்பிய இரிடியம் வைத்திருப்பவர்கள் ரகசிய இடத்திற்கு வரவழைத்தனர். ரகசிய இடத்திற்கு சென்று இரிடியத்தை பார்த்த போலீசார் உடனடியாக சக போலீசாருடன் சேர்ந்து அந்த கும்பலை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் இரிடியம் விற்க முயன்ற நபர்கள் நெய்வேலியைச் சேர்ந்த ஆனந்த், சந்திரசேகரன், முருகன், விக்னேஷ் ஆகிய 4 பேர் என்பது தெரியவந்தது. இவர்களுக்கு இரிடியம் எப்படி கிடைத்தது, இது உண்மையான இரிடியம் தானா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பிரபல நகை தயாரிக்கும் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களில் ஒருவர் மாலையில் வெளியே வந்து 2-வீலரை எடுத்தபோது அதில் பாம்பின் வால் தெரிந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து வனத்துறைக்கு ஊழியர்கள் தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த வனத்துறையினர் அரை மணி நேரம் போராடி பாம்பை மீட்டனர். எந்தவித சேதமும் இல்லாமல் பாம்பை பத்திரமாக அவர்கள் அடர்ந்த வனப்பகுதியில் விடுவித்தனர். மேலும் மழை மற்றும் கோடை காலங்களில் இவ்வாறு பாம்புகள் மறைவிடம் தேடி வரும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள அவர்கள் அறிவுறுத்தினர். விருத்தாச்சலம் அருகே ஏர்கன் வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்தனர். கம்மாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 39 வயதான வீரபாண்டியன் யூடியூபில் துப்பாக்கி பார்த்து எழுந்த ஆர்வத்தால் ஏர்கன் ஒன்றை வாங்கினார். தன்னுடைய மகன்களுக்கு ஏர்கனை வைத்து பலூன்களை சுட கற்றுக் கொடுத்து வந்தார். இவருடைய 70 வயதான தாய் பத்மாவதியும் வீரபாண்டியனும் அருகருகே அமர்ந்திருந்த போது வீரபாண்டியனிடமிருந்த ஏர்கனில் இருந்து திடீரென்று ரப்பர் குண்டு பாய்ந்தது. இதனால் ஏற்பட்ட காயத்திற்காக அருகில் இருந்த மருந்தகத்தில் சிகிச்சை பெற்றார் தாய் பத்மாவதி. இதனை அறிந்த காவல்துறையினர் அனுமதி இல்லாமல் ஏர்கன் வைத்திருந்த குற்றத்திற்காக வீரபாண்டியனை கைது செய்தனர். மேலும் இது பற்றி அறிந்தும் கடலூர் எஸ்பி அலுவலகத்திற்கு தகவல் கொடுக்காததால் காவல் அலுவலர்கள் சரவணன் மற்றும் ராஜராஜன் ஆகியோர் ஆயுத படைக்கு மாற்றப்பட்டனர். தமிழக வெற்றிக் கழகம் கட்சி நிகழ்ச்சிகளில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவித்துள்ளார். அதன்படி கட்சியின் கொள்கை கோட்பாடுகளுக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக தொண்டர்கள் ஒருபோதும் செயல்படக்கூடாது என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேர்தல் பரப்புரை காலங்கள் மற்றும் உறுப்பினர் சேர்க்கைக்காக வீடு வீடாக செல்லும் போது அங்கீகரிக்கப்பட்டுள்ள வாசகங்கள், புகைப்படங்களை ஸ்டிக்கராக ஒட்ட வேண்டும். தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட பேனர்களை மட்டுமே பயன்படுத்த
பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கட்சியின் அனைத்து நிலை அமைப்புகளால் நடத்தப்படும் உள்ளரங்கம் மற்றும் வெளி நிகழ்ச்சி உள்ளிட்டவற்றுக்கு பட்டாசுகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும், தமிழக வெற்றிக் கழகத்தின் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் உற்ற தோழனாக இருக்க வேண்டும் என்றும் என் ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டதற்காக திமுக எம்பி CN அண்ணாதுரைக்கு சன்சத் ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட காட்சிகள்தான் இவை. நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்படும் உறுப்பினர்களுக்கு பிரைம் பாயிண்ட் அறக்கட்டளை சார்பில் சன்சத் ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி CN அண்ணாதுரை, சுப்ரியா சுலே, NK பிரேமச்சந்திரன், நிஷிகாந்த் துபே, ரவி கிஷன் உட்பட 17 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 2 நாடாளுமன்ற நிலைக்குழுக்களுக்கும் நடப்பு ஆண்டுக்கான சன்சத் ரத்னா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருதாளர்களுக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விருது வழங்கி கௌரவித்தார். விருதை பெற்றுக்கொண்ட திமுக எம்பி CN அண்ணாதுரை இந்த விருதை முதலமைச்சருக்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார். இந்த விருதை எனக்கு கூடுதல் பொறுப்பாக நினைத்து தொடர்ந்து திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மத்திய அரசு உரிய விளக்கம் அளிக்கும் வரை முக்கிய விவகாரங்களை எதிர்க்கட்சிகள் சார்பில் எழுப்புவோம் என்றும் அண்ணாதுரை தெரிவித்தார். பயம் பற்றிக் கொள்ளும் இந்த காட்சிகள் திருப்பதி மலையடிவாரத்தில் நடந்தது. திருப்பதி மலை அடிவாரத்தில் ஜூ பார்க் சாலையில் இருசக்கர வாகனத்தில் இருவர் பயணித்தனர். அவர்களை சாலையோரத்தில் பதுங்கியிருந்த சிறுத்தை அவர்கள் மீது பாய்ந்து தாக்க முற்பட்டது. அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருந்ததால் சிறுத்தையின் பாய்ச்சலில் இருந்து தப்பினர். எனினும் பின்னால் அமர்ந்திருந்தவர் சிறுத்தையை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். சிறுத்தை தாக்க முற்பட்ட காட்சி பின்புறத்தில் வந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனால் திருப்பதி மலையடிவாரம் முதல் மலை வரை மிகவும் எச்சரிக்கையுடன் மக்கள் பயணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பீகாரில் தேர்தல் நெருங்கும் சூழலில் கூட்டணியில் இருக்கும் நிதிஷ்குமாரின் ஆட்சி குறித்து மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் விமர்சித்திருப்பது பேசுபொருளாகியுள்ளது. பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் லோக் ஜனசக்தி தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பாஸ்வான் பீகாரின் சட்டம் ஒழுங்கு குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகாரில் ஒன்றன் பின் ஒன்றாக குற்றங்கள் நடந்து வருவதாக குற்றம் சாட்டினார். कार्रवाई भी हुई, गिरफ्तारी भी हुई, पर पहली बात ऐसी घटनाएं घट क्यों रही हैं? बिहार में जिस तरीके से हत्या, अपहरण, लूटमार, डकैती, बलात्कार एक के बाद ऐसी श्रृंखला बन गई है. தற்போதைய அரசு குற்றங்களை தடுக்க உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார். இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்புக்கு 174 ரன்கள் சேர்த்துள்ளது. இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலை பெற்ற நிலையில் 4வது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டர் நகரில் நடைபெற்று வருகிறது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி 669 ரன்கள் விளாசி வலுவான நிலையை எட்டியது. 311 ரன்கள் பின்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்புக்கு 174 ரன்கள் எடுத்துள்ளது. ஜெய்ஷ்வால், சாய் சுதர்ஷன் ஆகியோர் ரன் எதுவும் எடுக்காமல் விக்கெட்டை பறிகொடுத்த நிலையில் KL ராகுல் 87 ரன்களுடனும் சுப்மன் கில் 78 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். ஏற்கனவே இங்கிலாந்து அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் இருப்பதால் இந்திய அணி இந்த போட்டியை டிராவில் முடிக்க வேண்டிய இக்கட்டான சூழலில் உள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து அமனலிங்கேஸ்வரர் கோயிலை தண்ணீர் சூழ்ந்ததால் பக்தர்கள் வெளியேற்றப்பட்டனர். பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் அமனலிங்கேஸ்வரர் கோயிலை வெள்ள நீர் சூழ்ந்ததால் பக்தர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு கோவில் நடை சாத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் பெயரில் போலி வாட்ஸ்அப் கணக்கு செயல்படுவதாக கூறி ஆட்சியரே ஸ்டேட்டஸ் வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். செங்கல்பட்டு ஆட்சியர் பெயரில் போலி வாட்ஸ்அப் கணக்கு உருவாக்கப்பட்டது குறித்து அறிந்த மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா உடனடியாக தனது வழக்கமான வாட்ஸ்அப் கணக்கில் இது தொடர்பான விழிப்புணர்வு செய்தியை ஸ்டேட்டஸாக வைத்து பொதுமக்களை எச்சரித்துள்ளார். பொதுமக்கள் இந்த போலி கணக்கினால் ஏமாற வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சரியான தொடர்பு எண்களை மட்டுமே பயன்படுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த 2 வயது ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. நம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் ஐஸ்வர்யா தம்பதியின் 2 வயது குழந்தை லோகேஷ் வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்தது. அப்போது அருகே இருந்த தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த நிலையில் அலறல் சத்தம் கேட்டு வந்த ஐஸ்வர்யா குழந்தையை மீட்டுள்ளார். அதன்பின் ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் வழியிலேயே குழந்தை உயிரிழந்தது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே புதையல் இருப்பதாக கோழியை காவு கொடுத்து பூஜை செய்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சின்னமலை கரடு அருகே மலை கிராமத்தின் அருகே புதையல் இருப்பதாக நம்பி கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குமரேசன், வீரகுமார் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் உயிருடன் கோழியை பலியிட்டு பள்ளம் தோண்டியுள்ளனர். அப்போது அங்கிருந்த நாகப்பாம்பையும் அடித்துக் கொன்றுள்ளனர். இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரை அடுத்து குமரேசன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்த காவல்துறையினர் மேலும் சிலரை தேடி வருகின்றனர். சென்னையில் இந்திய தகவல் தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனத்தின் 13வது பட்டமளிப்பு விழாவில் 400 மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர். மேலக்கோட்டையூரில் உள்ள வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநர் கமல் கிஷோர் பந்த், ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினர். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 604 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். தருமபுரி மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்திய வேலைவாய்ப்பு முகாம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. இதில் முன்னணி நிறுவனங்களின் தேர்வான 604 நபர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சதீஷ் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சென்னை கொடுங்கையூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 திருநங்கைகள், ஒரு பெண் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கொடுங்கையூர் மூலக்கடை அருகே சந்தேகத்திற்கிடமான நபரை கொடுங்கையூர் போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்தனர். அப்போது அவரிடம் 2 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது. மயிலாடுதுறை ஒடுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற பருத்தி மறைமுக ஏலத்தில் 60 லட்சம் ரூபாய்க்கு பரிவர்த்தனை நடைபெற்றது. மயிலாடுதுறையில் 5239 ஹெக்டேரில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் ஒடுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற பருத்தி மறைமுக ஏலத்தில் 275 விவசாயிகள் 800 குவிண்டால் பருத்தியை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இதில் தேனி, கோவை, பெரம்பலூர், விழுப்புரம், திருப்பூர், கும்பகோணம் உள்ளிட்ட ஊர்களில் இருந்தும், ஆந்திரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் வந்த வியாபாரிகள் பங்கேற்றனர். நாகையில் பெண் குழந்தைகளை பாதுகாக்க வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தனியார் பள்ளி சார்பாக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட எஸ்பி செல்வகுமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கையில் ஜோதியை ஏந்தியவாறு மாணவ மாணவிகள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக 4 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக சென்றனர். ஆழ்கடத்தல் வழக்கில் கைதான கடலூரைச் சேர்ந்தவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. திருவள்ளந்தூரைச் சேர்ந்த மணிகண்டன் சிதம்பரத்தைச் சேர்ந்த பழனிசாமி என்பவரிடம் கடன் பெற்றதாக தெரிகிறது. இந்நிலையில் மணிகண்டன் கடனை திருப்பி செலுத்த தாமதமானதால் அவரது தந்தை நடராஜனை பழனிசாமியின் அண்ணன் சக்திவேல் உட்பட 5 பேர் கடத்திச் சென்று நடராஜனின் கைவிரலை துண்டித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சக்திவேல், பாண்டியன், பன்னீர்செல்வம், மரியா செல்வராஜ், தேவநாதன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இவ்வழக்கில் கைதாகியுள்ள பாண்டியன் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். குளறுபடி செய்ததால் 6 தனியார் உரக்கடைகளுக்கு திருவாரூரில் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் குறுவை சாகுபடி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மாவட்டம் முழுவதும் உரத்தட்டுப்பாடு நிலவுவதாக புகார் எழுந்த நிலையில் அலுவலர்கள் மாவட்டம் முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர். உரத்தை வைத்துக் கொண்டே செயற்கையாக உரத்தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியது, உர விற்பனை பதிவேடுகளை பராமரிக்காதது, அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதல் விலைக்கு விற்பனை உள்ளிட்ட விவகாரங்களில் 6 தனியார் கடைகள் குளறுபடிகள் செய்தது தெரியவந்திருக்கிறது. இதனால் நீடாமங்கலம், குடவாசல், வலங்கைமான் பகுதிகளில் தலா 2 கடைகளுக்கு விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த பாடியில் ஆவடி காவல் ஆணையரக சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தலைக்கவசம் அணிந்து கொண்டு இருசக்கர வாகனம் ஓட்ட வேண்டும், செல்போன் பேசிக்கொண்டு வாகனங்களை இயக்கக்கூடாது, மதுபோதையில் வாகனங்களை இயக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி 200க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பேரணியாக சென்றனர். இதனைத் தொடர்ந்து தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு புதிய தலைக்கவசம் வழங்கி ஆவடி கூடுதல் ஆணையர் பவானீஸ்வரி அறிவுரை வழங்கினார்.
சென்னை மணலி அருகே முன்னால் சென்ற லாரி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். நெல்லையைச் சேர்ந்த நந்தி பிரதேஷ் என்பவர் பொன்னேரி நெடுஞ்சாலையில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் தனது இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்றபோது மணலி புதுநகர் பேருந்து நிறுத்தம் அருகே முன்னால் சென்ற லாரி மீது மோதியதில் நந்தி பிரதேஷ் படுகாயமடைந்தார். இதையடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது நந்தி பிரதேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். ராஜஸ்தானில் பள்ளியின் மேற்கூரை விழுந்து 7 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தில் ஆசிரியரின் அலட்சியமே விபத்திற்கான காரணம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. விபத்துக்கு முன்னதாக கட்டிடத்தின் கூரையிலிருந்து கற்கள் பெயர்ந்து விழுவதாக மாணவர்கள் தெரிவித்த நிலையில் அதை கண்டு கொள்ளாமல் மாணவர்களை ஆசிரியர் அமர வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் பலர் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கேரள மாநிலம் மலப்புரத்தில் பால் ஏற்றிச் சென்ற வாகனத்தை தாக்கி அட்டகாசம் செய்த யானை நீண்ட போராட்டத்திற்கு பின் மீண்டும் வனத்திற்குள் விரட்டப்பட்டது. மலப்புரம் ஊருக்குள் புகுந்த யானை கூட்டத்தை வனத்துறையினர் விரட்ட முயன்றனர். அப்போது வேகமாக ஓடிய யானை சாலையில் நின்ற பால் வாகனத்தை முட்டி தூக்கியது. மும்பையில் கூகுள் மேப்பை நம்பிச் சென்ற பெண் காருடன் கால்வாய்க்குள் விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நவி மும்பை பகுதியைச் சேர்ந்த பெண் கூகுள் மேப் உதவியுடன் பெலப்பூர் நகர் நோக்கி சென்றுள்ளார். ஒரு கட்டத்தில் பாலத்தின் மேல் செல்ல வேண்டியதற்கு பதிலாக கூகுள் மேப் கூறியதால் பாலத்தின் கீழ் சென்றவர் கழிவுநீர் கால்வாய்க்குள் காருடன் விழுந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பெண்ணையும் காரையும் பத்திரமாக மீட்டனர். கோவையில் 3 மதத்தினர் முன்னிலையில் சீர்வரிசைகளுடன் மத நல்லிணக்க திருமணம் நடைபெற்றது. 6 இஸ்லாமிய ஜோடிகளுக்கு கோவை கோட்டை மக்கள் நல்வாழ்வு மன்றம் சார்பில் போத்தனூர் பகுதியில் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இஸ்லாமிய கொள்கை கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் ஹாஜி இனாயத்துல்லா தலைமையில் கோவை மாவட்ட அரசு தலைமை ஹாஜி மௌலவி அப்துல் ரஹீம் இம்தாதி ஹஜ்ரத் சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சுவாமி மற்றும் பாதிரியார்கள் முன்னிலையில் இந்த மத நல்லிணக்க திருமணம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கலந்து கொண்டார். திருப்பூரில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்து 5 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை கடையில் திடீரென புகை வெளியேறியது. கண்ணு வைக்கும் நேரத்திற்குள் தீ பற்றிய நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் 5 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமாகின. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பெங்களூருவைச் சேர்ந்த ஐடி ஊழியர் உயிரிழந்தார். முகேஷ் என்பவர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய தனது நண்பர் கிருஷ்ணமூர்த்தியுடன் காரில் சென்றார். முறையாறு அருகே வந்தபோது திருவண்ணாமலையில் இருந்து கர்நாடகா சென்ற அரசு பேருந்தும் இவர்களின் காரும் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் முகேஷ் உயிரிழந்தார். கிருஷ்ணமூர்த்தி பலத்த காயமடைந்தார். சென்னை வானகரம் பகுதியில் குட்கா கடத்தலில் ஈடுபட்ட 2 கைதாகியுள்ளனர். ஓடமா நகர் பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட குட்கா பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனை கடத்தி வந்த தினகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் அளித்த தகவலின் பேரில் கணேசன் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் 31 கிலோ ஹான்ஸ், கூல்லிப், இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பாகூர் கிராமத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் நடத்திய புகையிலை விழிப்புணர்வு நாடகத்திற்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முடிவில் மாணவர்கள் புகையிலையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நாடகம் நடத்தி காண்பித்தனர். கீழடி ஆய்வறிக்கையை திருத்தமின்றி உடனடியாக வெளியிடக் கோரி சிவகங்கை மாவட்டத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் பட்டினி போராட்டம் நடைபெற்றது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடி குறித்து தனது ஆய்வறிக்கையை இந்திய தொல்லியல் துறைக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு சமர்ப்பித்தார். இந்த அறிக்கையில் சில மாற்றங்களை செய்யுமாறு தொல்லியல் துறை திருப்பி அனுப்பியது. இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் கீழடி அருங்காட்சியகம் எதிரே திரண்ட தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினர் கீழடி ஆய்வறிக்கையை உடனடியாக மத்திய அரசு திருத்தமின்றி வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கோயம்பேடு அருகே தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள 8 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலத்தை மீட்டு தரக்கோரி வார்டு உறுப்பினர் சத்யநாதன் உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெற்குன்றம் வள்ளியம்மன் நகரை இணைக்கும் 30 அடி சாலையை கடந்த 50 ஆண்டுகளாக தனியார் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்த புகாரில் நிலத்தை அளவீடு செய்து அரசு நில அளவீட்டாளர்கள் 3 கிரவுண்ட் நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதை கண்டுபிடித்தனர். அதில் 30 அடி சாலை அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நீலகிரி மாவட்டத்தில் வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் குளிரால் நடுங்கிய மூதாட்டிகள் 3 பேருக்கு போர்வை அணிவித்து பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தினர். நீலகிரி ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு நாள்தோறும் ஒவ்வொரு பகுதிகளுக்கு சென்று ஆய்வு செய்து வருகிறார். இந்நிலையில் கோடநாடு பகுதியில் ஆய்வு செய்த அவரை வயதான மூதாட்டிகள் 3 பேர் சந்தித்தனர். அப்போது அவர்களிடம் அடிப்படை வசதிகள் கிடைக்கின்றனவா என்று அவர் கேட்டார். அப்போது மூதாட்டிகள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அவர்களுக்கு போர்வை அணிவித்து பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தினார். சேலம் அஸ்தம்பட்டியில் சிறப்பு திறன் கொண்ட குழந்தைகளுக்கு மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அக்குழந்தைகள் பாடல் திசைக்கு ஏற்ப நடனமாடி அசத்தினர். தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சேலம் மாநகர துணை மேயர் சாரதா தேவி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே வலி நிவாரணி மாத்திரைகளை போதைக்காக விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆற்காட்டிலிருந்து ஆரணி செல்லும் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது பாலமுருகன், சாண்ட்லின், ராகுல் ஆகிய அவர்கள் வலி நிவாரணி மாத்திரைகளை வாங்கி போதைக்காக விற்பனை செய்தது தெரியவந்தது. அவர்களை கைது செய்து 100 மாத்திரைகள், 1 கிலோ கஞ்சா, இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்.